வணக்கம் மேசம் ராசி நேயர்களே. உங்களுடைய நம்பிய நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். மேசம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு இயல்பாகவே எவரையும் எளிதில் நம்பும் வெள்ளந்தி மனதையும் தயக்கமின்றி உதவும் குணமும் கொண்ட நண்பர்களாக பழகும் தன்மையுமே தருகிறார். ஆனால் லக்னத்திற்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதிகளின் சுழற்சியால நீங்கள் உயிர் நண்பன் என்று கருதி மனப்பூர்வமா நம்பிய நபரே உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு முதுகில் குத்தும் துரோகத்தை செய்திருப்பார் உங்களுக்கு. உங்க தொழில் அல்லது தனிப்பட்ட ரகசியங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட காலத்துல அவங்க உங்களுக்கு எதிராகவே காய்களை நகர்த்திருந்திருப்பாங்க. இந்த ஏமாற்றம் உங்க நம்பிக்கையை சிதைத்தது மட்டுமல்லாம இனி யாரையுமே எளிதில் நம்ப முடியாத ஒரு மனநிலைக்கு உங்களை தள்ளியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க வெள்ளந்தியாகவே இயல்பாகவே எல்லாரையும் எளிதில் நம்புற வெள்ளந்தி மனசையும் தயக்கமின்றி உதவக்கூடிய குணம் கொண்ட நண்பர்களை தான் பழகும் தன்மையை நீங்க தருவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில. ஆனா நீங்க உயிர் நண்பன் என்று கருதி மனப்பூர்வமா நம்பிய நபரே உங்களோட பலவீனங்களையும் புரிந்து கொண்டு முதுகுல குத்துற துரோகத்தையுமே உங்களுக்கு செய்திருந்திருப்பாரு. அது மட்டுமல்லாம இந்த ஏமாற்றம் உங்க நம்பிக்கையை சிதைத்து இனி யாரையுமே எளிதில் நம்ப முடியாத மனநிலைக்கும் உங்களை தள்ளியிருந்திருப்பாரு. உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்த காலம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 2ஆம் இடத்து அதிபதியின் பலவீனத்தாலும் பாதகாதிபதியின் பார்வையாலும் உங்களுடைய வியர்வை சிந்திய உழைப்பிற்கான பலனும் நீங்கள் பிறருக்கு கொடுத்த கடன்களும் திரும்ப வராமல் பெரும் தவிப்பிற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தவங்கெல்லாம் காலம் செல்ல செல்ல உங்களை அலட்சியப்படுத்த தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்க சொந்த தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் அவசியமான செலவுகளுக்காகவும் நீங்க உழைத்து சேர்த்த பணத்தையே அவங்களிடம் கெஞ்சி கேட்கும் அவ்வளவு நிலை உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். இது பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாம உங்க சுயமரியாதைக்கும் பெரிய சவாலாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய நீங்க வேர்வை சிந்தியும் உழைப்பிற்கு பலனும் நீங்க பிறருக்கு கொடுத்த கடன்களுமே திரும்ப வராம பெரும் தவிப்பிற்கு நீங்க ஆகியிருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தவங்கெல்லாம் காலம் செல்ல செல்ல உங்களை அலட்சியப்படுத்த தொடங்கியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாம உங்களோட சுயமரியாதையும் பெரிய சவாலாகவே அமைந்திருந்திருக்கும். இதனால் குடும்ப முடிவுகள்ல வெளிநபர் தலையீடு அதிக பிரச்சனைகளையும் கவலைகளையும் தான் ஏற்படுத்தியிருந்திருக்கும். 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்து கிரகங்களின் பெயர்ச்சியால உங்க குடும்பத்தின் மிக முக்கியமான முடிவுகள்ல சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் அல்லது 3ஆம் மனிதர்களுடைய தலையீடு அதிகம் இருந்திருக்கும். உங்க வீட்டினருடைய நன்மையை கருதி நீங்க எடுக்கும் நல்ல முடிவுகளை கூட இந்த வெளிநபர்கள் குழப்பி உங்க குடும்பத்தாரின் மனசுல உங்க மீது சந்தேகத்தை வைத்திருந்திருப்பாங்க. இதனால உங்க வீட்டுல உங்களுக்கான மதிப்பும் அதிகாரமும் குறையும் நிலை ஏற்பட்டு சொந்த வீட்டிலேயே நீங்க ஒரு அந்நியனை போல உணரும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்க குடும்பத்துல நீங்க மிக முக்கியமான முடிவுகள்ல சம்மந்தமே இல்லாத வெளிநபர்களோ அல்லது 3ஆம் மனிதர்களோ தலையிட அதிகம் இருந்திருக்கும். அதனாலேயும் அவங்க உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டினரோட நன்மையை கருதி நீங்க எடுக்க நல்ல முடிவுகளை கூட இந்த வெளிநபர்கள் குழப்பி உங்க குடும்பத்தாரின் மனசுல உங்க மீது சந்தேகத்தையும் வைத்திருந்திருப்பாங்க. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு சொந்த வீட்டிலேயே நீங்க ஒரு அந்நியனை போல உணரும் சூழ்நிலையும் உருவாக்கி இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறப் போகின்றது உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களாக உங்களது முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளும் இழுபறியாக நீடித்து கொண்டிருந்த வழக்குகளும் தாமதமான அரசு சார்ந்த அனுமதி மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் இனி அடியோடு அகலப் போகின்றது. இதுவரை நாளை ஆகட்டும், அடுத்த வாரம் ஆகட்டும் என்று தள்ளிப்போன காரியங்கள் அனைத்துமே ராசிநாதன் செவ்வாயின் தீவிர வேகத்தினால அசுரம் வேகம் பெற தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. தேங்கி போயிருந்த உங்க ஆற்றலும் நம்பிக்கையும் மீண்டும் புத்துணர்வு பெற்று எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கி அடிக்கும் துணிச்சலை உங்களுக்கு வழங்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில.
அது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உங்கள் முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளுமே, இழுபறியாக நீடித்து கொண்டிருந்த வழக்குகளும், தாமதமான அரசாங்க அனுமதி மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இனியோடு அடியோடு உங்களுக்கு விலகி உங்களுக்கு நல்ல வழி திறக்கப் போகின்றது. தேங்கி போயிருந்த உங்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் மீண்டும் புத்துயிர் பெற்று நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கி அடிக்கும் துணிச்சலை உங்களுக்கு வழங்கப் போகுது. உங்கள் வாழ்க்கையில தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. இதுவரை தொழில் முன்னேற்றத்திற்கு வழி தெரியாம தவித்த உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற புதிய கதவுகள் தானாகவே திறக்கப் போகின்றது. எதிர்பாராத நபர்களிடமிருந்தும் வெளி வட்டாரத்தில் இருந்தும் உங்களை தேடி புதிய வியாபார ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலை தேடும் மேசம் ராசினருக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முதலீட்டாளர்கள் உங்க திட்டங்களை நம்பி முதலீடு செய்ய முன் வருவாங்க. இதனால உங்க வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கு உயரப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க இதுவரைக்கும் தொழில முன்னேற்றத்துக்கு வழி தெரியாமையும் தவித்த உங்களுடைய உழைப்பிற்கு இப்ப புதிய கதவுகள் தானாவே திறக்கப் போகின்றது. அது எதிர்பாராத நபர்களிடமிருந்தும் வெளி வட்டாரத்துல இருந்துமே உங்களை தேடி புதிய வியாபார ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம முதலீட்டாளர்கள் உங்களுடைய திட்டங்களை நம்பி முதலீடு செய்ய முன் வர போறாங்க. இதனால உங்க வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கும் உயரப் போகின்றது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில. கடந்த காலங்கள்ல ராசி அதிபதியின் உக்கிரத்தால தம்பதியினருக்கு இடையே தேவையற்ற மனக்கசப்புகளும் வார்த்தை மோதல்களும் மூன்றாம் நபருடைய தலையீட்டால இடைவெளியும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் கிரக நிலைகள் உங்களுடைய குடும்பத்துல அந்யோன்யத்தையும் அன்பையும் அதிகரிக்கப் போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு தம்பதியினருக்கு இடையே இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் வார்த்தை மோதல்களும் மற்றும் மூன்றாம் நபருடைய தலையீட்டால இடைவெளியும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போற கிரக நிலைகள் உங்க குடும்பத்துல அந்யோன்யத்தையும் அன்பையுமே அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ற மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. இப்ப நீங்க இருவருமே சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் குடும்பத்துக்கு பெரும் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் பெற்று தரப்போகுது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வேலை தேடும் மேசம் ராசினருக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாம நீங்க நாளை ஆகட்டும் அடுத்த வாரம் ஆகட்டும் என்று தள்ளிப்போன காரியங்கள் அனைத்துமே ராசிநாதன் செவ்வாயினுடைய தீவிர வேகத்தினால அசுர வேகம் உங்களுக்கு பெற தொடங்க போகுது. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெற்று எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கி அடிக்கும் துணிச்சலை உங்களுக்கு வழங்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா உங்க முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளுமே, இழுபறியாக நீடித்து கொண்டிருந்த வழக்குகளும், தாமதமான அரசாங்க அனுமதி மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இனியோடு அடியோடு உங்களுக்கு விலகி உங்களுக்கு நல்ல வழி திறக்கப் போகின்றது. தேங்கி போயிருந்த உங்க ஆற்றலும் நம்பிக்கையும் மீண்டும் புத்துயிர் பெற்று நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கி அடிக்கும் துணிச்சலை உங்களுக்கு வழங்கப் போகுது உங்க வாழ்க்கையில. தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. இதுவரை தொழில் முன்னேற்றத்திற்கு வழி தெரியாம தவித்த உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற புதிய கதவுகள் தானாகவே திறக்கப் போகின்றது. எதிர்பாராத நபர்களிடமிருந்தும் வெளி வட்டாரத்தில் இருந்தும் உங்களை தேடி புதிய வியாபார ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலை தேடும் மேசம் ராசினருக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முதலீட்டாளர்கள் உங்க திட்டங்களை நம்பி முதலீடு செய்ய முன் வருவாங்க. இதனால உங்க வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கு உயரப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க இதுவரைக்கும் தொழில முன்னேற்றத்துக்கு வழி தெரியாமையும் தவித்த உங்களுடைய உழைப்பிற்கு இப்ப புதிய கதவுகள் தானாவே திறக்கப் போகின்றது. அது எதிர்பாராத நபர்களிடமிருந்தும் வெளி வட்டாரத்துல இருந்துமே உங்களை தேடி புதிய வியாபார ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம முதலீட்டாளர்கள் உங்களுடைய திட்டங்களை நம்பி முதலீடு செய்ய முன் வர போறாங்க. இதனால உங்க வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கும் உயரப் போகின்றது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில. கடந்த காலங்கள்ல ராசி அதிபதியின் உக்கிரத்தால தம்பதியினருக்கு இடையே
தேவையற்ற மனக்கசப்புகளும் வார்த்தை மோதல்களும் மூன்றாம் நபருடைய தலையிட்டால இடைவெளியும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் கிரக நிலைகள் உங்களுடைய குடும்பத்துல அந்யோன்யத்தையும் அன்பையும் அதிகரிக்க போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு தம்பதியினருக்கிடையே இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் வார்த்தை மோதல்களும் மற்றும் மூன்றாம் நபருடைய தலையீட்டால இடைவெளியும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போற கிரக நிலைகள் உங்க குடும்பத்துல அந்யோன்யத்தையும் அன்பையுமே அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ற மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. இப்ப நீங்க இருவருமே சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் குடும்பத்துக்கு பெரும் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் பெற்று தரப்போகுது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம வேலை தேடும் மேசம் ராசினருக்கு புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்ற